மே 30ஆம் தேதி வரலாற்றினுடைய பக்கங்களை கொஞ்சம் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, ஐரோப்பா கண்டத்தினுடைய லாங் அண்ட் மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் கான்ஃப்ளிக்ட்னு சொல்லக்கூடியதான 30 வருட போருக்கான சமாதான ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டுச்சு. பீஸ் ஆஃப் பிராக்ன்னு சொல்லக்கூடியதான இந்த ட்ரிட்டியை 1635ஆம் ஆண்டு கையெழுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 4.5 8 மில்லியன் மக்கள் வரைக்கும் இந்த போரினால பாதிக்கப்பட்டு மரித்து போயிருக்கலாம் சொல்லி புள்ளி விவரங்கள் நமக்கு காட்டி கொடுக்கிறதாக இருக்கிறது. பகைமை அப்படிங்கிறது களையப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த பகைமையினால பாதிக்கப்பட போறது அடுத்தவர்கள் மாத்திரமல்ல, நாமளும் கூட தான். பல நேரங்கள்ல நான் மூவ் பண்ணிட்டேங்கன்னு சொன்னாலும் கூட ஆழ் மனதுல கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா we are still unhealed. So if you want a complete healing, வேதத்திலையும் கூட ஒரு வசனம் இப்படியாக சொல்லுது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். யார் என்ன காரியம் பண்ணியிருந்தாலும் மனதார மன்னிக்க கற்றுக்கொள்வோம். மன்னிக்கும் போது மாத்திரம்தான் we can move forward. Forgive and move forward.